வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன கிஃப்ட் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிஃப்ட் பேக்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை தாங்க அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சிவகாசி தாங்க. இது வந்து கிஃப்ட் பாக்ஸ் தான். இதில் எவ்வளவு கிராக்கர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராக்கர்ஸ் இருக்குங்க. பாருங்கள் தெரியும். இதில் வந்து ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன இது இருக்கணும் என்னென்னு எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி தாங்க. இது எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது அன்னை கடை தான். அவங்க வந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து எல்லா கிஃப்ட் பாக்ஸும் நிறையா வந்து அவைலபிளாக வந்து வச்சுருப்பாங்க. கிஃப்ட் பாக்ஸ்னால் சீக்கிரம் வந்து இதாகிருங்க. ஸோ அதனால் வந்து வேணும் அப்படின்னா உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். அமௌண்ட் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளுக்குள்ளே கண்டிப்பாக டெலிவரி வந்து உடனே வந்துடும். அக்டோபர் 24 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா. சரி, வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து மினிமம் ஒரு 3000 ரூபாய் கிட்ட வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு தர பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். என்னென்ன கிராக்கர்னா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்களேன், போன தடவை உள்ள இது மாதிரி தான் நிறையா வந்து கிராக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது 50 ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து அந்த லட்சுமி அடி மாதிரி கொஞ்சம் பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கோல்டன் கலரில் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரவெடிங்க. இது வந்து 100 ரூபாலான்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 2 இது சேர்ந்து இருக்குது பார்த்திங்களா. இது மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிலி பாக்கெட் ஒன்று இருக்குங்க. நார்மலாக உள்ள பிஜிலி பாக்கெட். இதில் வந்து 50 பீஸ் கிட்ட இருக்கும், நம்ம நல்லா வெடிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க வைக்கிற அந்த இது, அதாவது இந்த தீக்குச்சி மாதிரி போட்டுனா கலராக வரும்ல, இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது போக ரோல் கேப் வந்து ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிலியே 2 பாக்கெட் இருக்கும். கிஃப்ட் பாக்ஸில் எப்போயுமே பிஜிலி பாக்கெட் வந்து 2 பாக்கெட் வந்து தருவாங்க. ஸோ அது ஒன்று இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரவடியிலே பெருசு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது சரவடியிலே பெருசு ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து சின்னது, சரவடியில் சின்னது ஒன்று இருக்குது. சரவடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேக்கிங் கிட்ட நம்மளுக்கு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குருவி வெடி மாதிரி வந்து பீம் அந்த இது படம் போட்டு ஒன்று இருக்குது பார்த்திங்களா. இது ஒன்று சின்னது தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா AK-07 போட்டிருக்கு. இது பாம்புங்க, அதாவது ஆட்டோ பாம் மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து வெடிக்கிற வெடி. ஸோ இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட் இருக்குங்க. ஃப்ளவர் பாட் வந்து நைட் வந்து வெடிக்கிறது. இதில் வந்து 10 பீஸ் கிட்ட 5 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்னது இது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தரசக்கரம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சங்கு சக்கரம் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அது ஒன்று நம்மளுக்கு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 ஷாட்டுங்க. 7 ஷாட் வந்து ஒன்று நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை தந்திருக்காங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை சர்றன்னு செம்மையாக சுத்தமில்ல, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து ஸ்கை ஷாட்லேயே சின்ன ஸ்கை ஷாட்டுங்க. ஏன்னா ரேஞ்ச் வந்து கம்மியாக போய் அடிக்கும். இந்த மாதிரி ஸ்கை ஷாட் வந்து ஒன்று தந்திருக்காங்க. இது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து தரசக்கரத்துலேயே இந்த டபுள் இது வந்து சுத்தம் பார்த்திங்கன்னா, டர்ன்னு சவுண்டு வந்து நல்லா கொடுத்துட்டு நல்லா சுத்தம். இது வந்து ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டோன், க்ரீன் ஸ்டோன் பொறுத்து வச்சோம் அப்படின்னா க்ரீன் கலரில் சூப்பராக ஸ்டோன் வந்து அழகாக வரும். அது போக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா புஷ்வான மாதிரி டைப் தாங்க. இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா சட்டிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பெருசுங்க. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இருக்கும். இது வந்து 10 பீஸ் இருக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி அடி. இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பில் வந்து 2 பீஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இதை வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்களேன், ஸ்கை ஷாட் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஸ்கை ஷாட் வந்து ஒன்று தந்திருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் நல்லா போய் தான் அடிக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கை ஷாட் வந்து நம்மளுக்கு ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பாருங்கள், ரெட் ஷாட். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சின்ன ஸ்கை ஷாட் தாங்க. இது ஒரு சின்ன ஸ்கை ஷாட் வந்து அடித்தோம் அப்படின்னா நல்லா போய் தான் அடிக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சின்ன ஸ்கை ஷாட் இது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புல்லட் பாம். இது புல்லட் வந்து இது ஒன்று தந்திருக்காங்க, காலையில் வந்து வெடிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர். இது வந்து இதுன்னு நினைக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் வந்து வெடிக்கிற ஃபேன்சி இது தான். இது ஒன்று இருக்குது. பாம்பு மாத்திரை வந்து நம்மளுக்கு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது சாட்டை ஒன்று இருக்குது நம்மளுக்கு. அடுத்து குறிவீடி வந்து நம்மளுக்கு ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஃபோட்டோ ஃப்ளாஸும் இருக்குது. இது வந்து நல்லாயிருக்கும், நைட் நேரம் வைக்கும் போல் ஃப்ளாஷ் வந்து நல்லா அடிக்கும். இது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாருங்களேன், நம்மளுக்கு இந்த இதுலேயே கிங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹல்க் படம் போட்டிருக்கு. இது வந்து இதுவும் நல்லா வெடிக்கும். பேப்பர் இது தான். ஸோ இது ஒன்று நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன், அந்த புஷ்ஷுன்னு போகும் பார்த்திங்களா, அந்த இது அது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இதனா கம்பி மத்தாப்புங்க. சின்ன பிள்ளைங்க வெடிக்கிற கம்பி மத்தாப்புனா நல்லா கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. 1 2 3. அதுக்கடுத்து சின்ன பிள்ளைங்க வெடிக்கிற ராக்கெட் இருக்குது, நம்மளுக்கு தந்திருக்காங்க ராக்கெட் இது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாட்டையிலே கொஞ்சம் பெருசாக இருக்கும் முழுக்க, அந்த ஒரு சாட்டை வந்து நம்மளுக்கு வந்து இது ஒன்று பீஸ் வந்துருக்கு இதில். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், கம்பி மத்தாப்பே நிறையா தந்திருக்காங்க. இன்னும் 2 பீஸ் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பெரிய கம்பி மத்தாப்பு ஒரு பீஸ் வந்துருக்கு. அதுக்கடுத்து
இதுங்க அதாவது சரவெடி வந்து ஒரு 100 வாலா இது ஒன்று தந்திருக்காங்க. இதுவுமே நல்லா வெடிக்கும் பார்த்தீங்களா, இது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராக்கெட் பாம், மேலே ராக்கெட் போய் வெடிக்கிறது, இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இது பட்டர்ஃப்ளை, இந்த சின்ன சின்ன பாம் வந்து நல்லா ஷார்ட் வந்து அழகாக வரும்ல, இந்த மாதிரி ஒன்று 2 தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டெரராக இருக்குது பாருங்கள், இது ஒன்று தந்திருக்காங்க. இது பாம் தான் வெடிக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் கலர், இது அது அழகாக அந்த கலர் ஸ்டோன் மாதிரி வரும், இது மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இது சின்ன பிள்ளைங்க வெடிக்கிற அந்த நார்மலாக அந்த உள்ளது தாங்க, நார்மலாக அந்த மேஜிக் வந்து கலராக வந்து வரும், அது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தரச்சக்கரை வந்துருக்குங்க, சங்கு சக்கரை வந்து பெருசு ஒன்று தந்திருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும் பெருசு ஒன்று இருக்குது. அடுத்து இதிலே சரவெடி வந்து ஒரு சின்ன பாக்கெட் இருக்குது. ஸோ இவ்வளவு இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய கிராக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது, நம்மளுக்கு போதுமானதாக தாங்க இருக்குது. இது வந்து நார்மலாக வந்து என்ன சொல்ல உங்களுக்கு 750 ரூபாங்கிறப்ப கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு நாள் வெடி, அதாவது சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு நாள் வந்து வெடிக்கிறதுக்கு தேவையான வெடிகள் வந்து இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னா அதை நம்பி வந்து அவங்களுக்கு வாங்கி தரலாம், நல்லா அவங்க வெடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிராக்கர்ஸ் வந்து நிறையாவே இருக்குது, பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், தாராளமாக வந்து வெடிக்கலாங்க. ஸோ இந்த லெவலுக்கு வந்து வெடி வந்து நம்மளுக்கு இருக்குது, நல்லாவும் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து எவ்வளோ ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. 50 ஐட்டம் இருக்குது. இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 750. இது மொத்தமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். அது போக வந்து இதில் நிறைய கிராக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, பார்த்துருப்பீங்க. இது வந்து வேல்யூ பேக் தாங்க. இது வந்து சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு நாள் வெடிக்கிற வெடி வந்து ஒரு 2-3 பேர் இருக்காங்க சின்ன பிள்ளைங்க அப்படின்னா இதை வந்து வாங்கி தரலாம். இது வந்து ஒரு நாள் வந்து நல்லா வந்து அவங்க வெடிக்கலாம், அந்த லெவலுக்கு வந்து வெடி இருக்குது. ஸோ இது வந்து வேல்யூ பேக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஆர்டர் பண்ணணும்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள். அக்டோபர் 24 சீக்கிரம் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளுக்குள்ளே கையில் வந்து கிடைக்கும். கொஞ்சம் 3000 ரூபாய்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எதுனா டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கால் பண்ணி நீங்கள் கான்டெக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்ட பிறகு இதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து வீடியோ வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் வந்து அன்பாக்சிங் வந்து கிஃப்ட் பாக்ஸ் அன்பாக்சிங்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் பாருங்கள். அதில் நிறைய கிஃப்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் வந்து நிறையா வந்து அன்பாக்ஸ் வந்து நிறையா பண்ணியிருப்போம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்னா பண்ணியிருப்போம். அந்த டயத்துலனா எங்கேருந்து வந்து நான் வந்து கிராக்கர்னா வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தான் கடையை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஏதாவது தேவைப்படுதா, எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தேவைப்படுதா, நானும் ஃப்ரெண்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு போய் அதை வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் இந்த கடையை வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் பைரோ பார்க்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும்.